Hi goodies and friends. இந்த வீடியோல நம்ம மதர்ஸ் டேக்காக தான் ஒரு கிராஃப்ட் செய்ய போறோம். நியூஸ் பேப்பர் வச்சு தான் செய்ய போறோம். சோ அதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் எடுத்து அதை ரெண்டா மடிச்சிட்டு அது பாதியா கிழிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பென்சில் எடுத்துட்டு நியூஸ் பேப்பர்ல வச்சு ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ண அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச கலர்ல பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு இயர்பட் எடுத்து ஒயிட் பெயிண்ட்ல டிப் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்ல அந்த ரோல் மேல ரேண்டமா டாட்ஸ் வச்சுக்கோங்க. பார்க்க இன்னும் கியூட்டா இருக்கும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு ரோல் செஞ்சு அதை வந்து எம் ஷேப்க்கு மாற்றிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த ரோலையுமே எம் ஷேப்க்கு பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேம் சைஸாக இருக்க மாதிரி பார்த்து பண்ணுங்கள். நியூஸ் பேப்பரில் பண்ணுறதுனால நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சின்ன வேலை பண்ணுங்கள். அது என்னென்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது கிராஃப்ட் நான் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 M லெட்டர்ஸுமே க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லெட்டர் ஓ பண்ண போகிறோம். லெட்டர் ஓ பண்ணுறதுக்கு நம்ம முன்னே செஞ்ச மாதிரியே நியூஸ் பேப்பர் ரோல் செஞ்சுட்டு ஒரு டேப் ரோலில் வச்சுட்டு ஓ ஷேப்க்கு கொண்டு வந்து கீழே ஸ்டாம்பில் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஃபைனலாக அதை ஒட்டும்போது அது ஃபர்மாக நிற்கும். இதையும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இயர்பட் வச்சு ஒயிட் கலர் பெயிண்டில் டிப் பண்ணி அங்கங்கே ரேண்டம் டாட்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் எல்லோ கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃபோம் ஷீட் இப்போது லாக்டவுனில் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டான அட்டை இல்லை A4 ஷீட் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா எல்லா லெட்டர்ஸையும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபோம் ஷீட் மேலே பேஸ்ட் பண்ணுறேன். க்ளூ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எல்லா பீசஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வேஸ்ட்டான கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நம்ம கட் பண்ண எல்லா லெட்டர்ஸையுமே அழகாக வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விடுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபர்தர் ஸ்டெப்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் கிராஃப்டே ஃபுல்லாக சொதப்பிடும். நெக்ஸ்ட்டு என்னோடய கார்ட்போர்ட் பீஸ் வந்து அன்இவனாக இந்த மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா 2 பக்கமும் கொஞ்சம் பீஸஸ் கட் பண்ணிவிட்டு ஸோ அது ஈவனாக ஆக்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ண ஃபோம் ஷீட்லேருந்தே இந்த சிசர் வச்சு தின்னாக ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எதுக்காகனா அந்த கார்ட்போர்டோட 4 சைட்ஸ்லேயும் ஒட்டுறதுக்காக. உங்கள்கிட்ட இப்போ ஃபோம் ஷீட் இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணிங்கல்ல அதையே கூட 4 சைட்ஸ் ஒட்டி விட்டுடலாம். அதுவே பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். இந்த ஸ்டெப் அடிஷ்னல் தான். உங்கள்கிட்ட காட்டன் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு உள்ளே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த காட்டனை வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்க இன்னும் க்யூட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்குது. அது என்னென்னா உங்கள்கிட்ட உங்கள் அம்மாவோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஸோ அதற்காக கட் பண்ணி அந்த ஓ பண்ணியிருக்கோம்ல அதுக்குள்ளே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவை சூஸ் பண்ணி ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவ்வளோதான், ஒரு நியூஸ் பேப்பர் இருந்தால் போதும் இந்த லாக்டவுன்லேயும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிராஃப்ட் நீங்கள் செய்ய முடியும்.